ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா மதுரை ஸ்பெஷல் மட்டன் கறி தோசை தாங்க. வீட்டிலே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 150 கிராம் மட்டன் கொத்துக்கறி எடுத்துருக்கேங்க. நீங்கள் கறியாக எடுத்துருந்தீங்கன்னா மிக்சியில் கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. தவாலைங்க 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சோடனே சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு பொஞ்சோடனே நான் பெரிய வெங்காயத்தில் பாதியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆனோன்னே இஞ்சி பூண்டு விழுது அதே டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினோடனே பாதி தக்காளியை சேர்த்துருக்கேங்க பொடி பொடியாக கட் பண்ணி. தேவையான அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினோடனே நம்ம மட்டனை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உடனே தண்ணி ஊற்ற வேணாங்க. ஏன்னா கொஞ்சம் வதங்கினோடனே அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வருங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. மட்டன் கொத்துக்கறி நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்துடலாம். கறி மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு முட்டை எடுத்துருக்கேங்க. முட்டை எடுத்து நல்லா கலந்துக்கோங்க. முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கணுங்க. இப்போ தோசை மாவு எடுத்து தோசை ஊற்றிடலாங்க. இப்போ நான் மட்டன் குழம்பு செஞ்சுருக்கேங்க வீட்டில். அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் கலந்துடுவேங்க. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. இப்போ அடித்து வச்சுருக்க முட்டையங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ஃபுல்லாக தோசை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் மட்டன் மசாலாவை சேர்த்துருங்க. ஃபுல் தோசை ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா சேர்த்துக்கலாங்க. தோசை கரண்டி வச்சு இப்படி அமுக்கி விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடுங்க. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா திருப்பி போடுங்க. இதெல்லாம் பண்ண போது அடுப்பு ஸ்லோவாக வச்சுட்டே பண்ணுங்கள். தோசையை இப்படி திருப்பி போட்டு வேக வைங்க. அப்போ தான் உள்ள முட்டை மசாலா எல்லாமே நல்லா வேகுங்க. மட்டன் கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டை கொடுங்க. அதுமாதிரி இப்போ லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே கூட உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.